பாமகவில் நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ நிறுவனர் ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கி இருக்கின்றார். சென்னை சோழிங்கநல்லூரிலே அன்புமணி தலைமையிலாக அந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் அதிரடியாக சில அறிவிப்புகளை அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். பாமகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய மாநில பொருளாளரான திலகபாமா பொருளாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் எனவும் அவருக்கு பதிலாக புதிதாக ஒருவர் பொருளாளராக நியமனம் செய்யப்படுகின்றார் என்ற அறிவிப்பினையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மயிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மயிலம் சிவகுமாரை அந்த பொறுப்பில் இருந்து விடுவிப்பதாகவும் ராமதாஸ் அதிரடியாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். சரியாக பிற்பகல் 12 மணிக்கு மேலாக அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையில் வந்து அமர்ந்து நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை தொடங்கும் பொழுது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. சோழிங்கநல்லூரிலே சென்னையிலே அன்புமணி தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்க தொடங்குகின்றார். அப்பொழுது அந்த மேடையிலே அருகில் இருக்கக்கூடிய திலகபாமா பொருளாளராக இருக்கின்றார். அதே நேரத்தில் தைலாபுரத்தில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியாகின்றது. திலகபாமா பொருளாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு மயிலம் சிவகுமாரும் அவர் வகித்து வரக்கூடிய கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்ற ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருந்த நிலையில் தான் அன்புமணி தரப்பில் இதற்கான விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். ராமதாஸ் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இருக்கின்றார். எனவே பொறுப்பாளர்களை நீக்குவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய நிறுவனரான ராமதாசுக்கு கிடையாது. பொதுக்குழுவின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஆகிய எனக்கு மட்டுமே நிர்வாகிகளை நியமனம் செய்யவும் நிர்வாகிகளை பொறுப்பிலிருந்து விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு. பொதுக்குழுவின் மூலமாக தொண்டர்கள் மூலமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் நான் தான். எனவே பாமகவில் எந்த ஒரு உறுப்பினர்களையும் நீக்குவதற்கு அந்த கட்சியினுடைய நிறுவனருக்கு எந்த வகையிலும் அதிகாரம் கிடையாது. பாமக நிறுவனர் ராமதாஸால் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அதே பொறுப்பில் தொடர்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பினையும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அடுத்தடுத்து ராமதாஸ் அந்த பொறுப்பாளர்களை எல்லாம் நீக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படி பொதுக்குழுவின் மூலமாக கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தனக்கு மட்டுமே பொறுப்பாளரை நீக்குவதற்கும் புதிதாக ஒருவரை பொறுப்பாளராக நியமனம் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு என்ற அறிவிப்பினை தற்பொழுது அன்புமணி வெளியிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.